ஹாய்ப்பா. ஹாய் கிருஷ்ணா. என்னப்பா அது கையில? விஸ்கி. அது தெரியுது. இப்படி எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கீங்களே, ஏன்? அப்பா, உங்களுக்கு லைஃப்ல என்னப்பா குறைச்சல்? மனைவி சரியில்லை அதனால குடிக்கிறேன், இல்ல பிள்ளையே இல்ல அந்த சோகத்தினால குடிக்கிறேன், இல்ல வாழ்றதுக்கு தான் வசதி இல்ல அந்த கவலையினால குடிக்கிறேன், இப்படி ஏதாவது சொல்ல போறீங்களா? சொல்லுங்கப்பா, ஏன் குடிக்கிறீங்க? இனிமே நீங்க குடிக்க கூடாது. நான் இனிமே குடிக்க மாட்டேன். தேங்க்ஸ்பா. இந்த கிளாஸ கையிலே தொட மாட்டேன். தேங்க்யூ. நீ ஒரு கொலை செய்தியா? கொலை நானு? ஓகேப்பா, செய்றேன். நீங்க குடிக்கிறதே இல்லனா நான் உங்களுக்காக கொலையும் செய்றேன். சொல்லுங்கப்பா, யார கொலை செய்யணும்? இவனுடைய புள்ளையா? என்ன பாக்குற? இத மட்டும் நீ செஞ்சிட்டனா வீட்டுல இருக்கிற எல்லா பாட்டிலையும் எடுத்து போட்டு உடைக்கிறேன். I will do it. என்ன கொலை செய்யற அளவுக்கு? அப்பா, இவர் புள்ளைய கொலை செய்யற அளவுக்கு இவர் உங்களுக்கு என்னப்பா தப்பு பண்ணாரு? இப்ப கேட்டியே எனக்கு வாழ்க்கையில என்ன குறைச்சல்னு. அன்பான மனைவி, ஆசைக்கு அதிகமான ஆஸ்தி, இதுல எதுலயும் எனக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்ல. எனக்கு இருந்தது ஒரே ஒரு புள்ள. அந்த புள்ளையோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பாவி இவன் தான். வாழைக்கண்டு மாதிரி வளர்ந்துகிட்டு இருந்தேன் ஒரே புள்ளைய அழிச்சு வாழ்க்கை பூரா எனக்கு புத்திர சோகத்தை கொடுத்துட்டான். அதனாலதான் இவனுடைய ஒரே மகனை அழிச்சு என்ன மாதிரி இவனும் புள்ள இல்லாம தவிக்கணும். Tell me கிருஷ்ணா, am I wrong? இல்லப்பா, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இவரோட புள்ளைய நானே கொலை செய்றேன். குடியார நாய எல்றா, யாரு ஏன் பேர் சொல்லி கும்பிடுறா? யாரா இருக்கும்? நான் தாண்டா உன் மனசாட்சி பேசுறேன். மனசாட்சியா? கண்ணாடியில வரும், கனவுல வரும். நீ என்ன தண்ணி மேல வந்திருக்க? டேய், நீ செஞ்ச பாவத்தெல்லாம் கழுவுறது தாண்டா நான் தண்ணி மேல வந்து நிக்கிறேன். இப்ப என்னென்ன சொல்ல வந்திருக்கீங்க? ஏண்டா பரதேசி, யார தெரிந்த ஊருக்கு வந்த? எங்க முதலாளி பையனை கிடைச்சானா? கிடைச்சான். நீ உப்பு போட்டு சோறு திங்கிற நாயா இருந்தா உடனே என்ன பண்ணிருக்கணும்? பிள்ளைய காணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்க அப்பனுக்கு தவறு சொல்லவனா? தப்பு தானே, ரொம்ப திட்டாதீங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? போடா, அவங்க அப்பனுக்கு ஏசடி பண்ண. முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னடா? நம்ம சின்ன முதலாளி கோத்தகிரி ராஜமாணிக்கு எஸ்டேட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. நீதான் வண்டியில உட்கார்ந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா கீழே இறங்கியே இருக்க மாட்டேன். ஏய், அப்படியே ஏத்தி சாவடிச்சிருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல, நான் இங்கே நிக்கிறேன். அடிச்சு சாகடிச்சிட்டு போ. என்னைக்கு உன் புள்ளைய கொலை செஞ்சு அந்த ரத்தத்தை என் புள்ளையோட சமாதி மேல தெளிக்கிறனோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. உன் புள்ளைய கொண்டு போய் ஃபாரின்ல மறைச்சு வச்சுட்டா தப்பிச்சுட்டான்னு பாக்குறியா? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவன் இந்தியாவுக்கு திரும்பி வந்துதான் ஆகணும். அன்னைக்கு அவனை கொலை செய்ய நான் ஒரு வாரிசை உருவாக்கி வச்சிருக்கேன். பார்க்கணும்னு ஆசையா இருக்கா?
You want to see him? Huh? Krishna! Out! I say come out! Look! பங்குதுரை, இவன் தான் உன் பிள்ளைக்கு சமாதி கட்ட போற என் தளபதி. My son, கிருஷ்ணா. என் பையன்டா. ராஜமாணிக்கம், நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், உன் மகனை நான் கொல்லல. நீதான் நம்ப மாட்டேங்கிற. இத விதின்னு சொல்றதா? டேய், நான் ஒண்ணும் மடையலடா விதின்னு சொல்லி என்ன ஏமாத்துறதுக்கு. இது வேணும்ட்டு செஞ்ச சதி. பதிலுக்கு உன் பிள்ளைய பழி வாங்கினா தான் என் ஆத்திரம் அடங்குண்டா. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வரேன். ஒரு மினிட். மிஸ்டர் ராஜமாணிக்கம், எந்த பிள்ளைய நீங்க அழிக்கணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களோ அதே பிள்ளைய வச்சு உங்க பிள்ளைய நான் கொலை பண்ணல நிரூபிச்சு காட்டுறேன். இல்ல, அவன் எனக்கு பிறந்த பிள்ளையே இல்ல. இட்ஸ் a சேலஞ்ச். ஹலோ, உன் மகனை நான் குழி தோண்டி புதைக்கிறதா என்னோட லட்சியம். புரியுதா? எங்க டாடி தங்கிருக்கீங்க? ஈஸ்டர்ன் ஹோட்டல். உங்க லட்சியத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன். இது பார், இத நான் செஞ்சு முடிக்கல, நான் ஆம்பளையே இல்ல. தேங்க்யூ. நான் போட்ட போட்ல மிரண்டு போறாரு. வெல் டன் மை சன். ஏய் தங்கதுரை, இப்போது வண்டி ரிவர்ஸ் எடுப்பியா எடுக்க மாட்டியா? நான் எப்பவுமே விட்டு கொடுக்கறவன், அது உனக்கே தெரியும். இப்போ விட்டு கொடுக்கறேன். Go ahead. I like that. நான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க மிஸ்டர் தங்கதுரை எந்த ரூம்ல தங்கியிருக்காரு? 301 சார். Come in. ஏண்டா நீ என் மகனை கொல்ல போறியா? ராஸ்கல். அதான் டாடி வேடிக்கை. என்னைய நானே கொலை செய்ய வேண்டிய நிலைமை. விஷ்ணு, உனக்கு யாரால ஆபத்து வரும் பயந்துட்டு இருக்கேனோ அவனுக்கே தத்து பிள்ளையாகி அவன் பக்கத்திலே இருக்கியே. ஏண்டா இதெல்லாம் என்னடா விளையாட்டு? அதெல்லாம் இருக்கட்டும் டாடி. நீங்க ஒரு புள்ளைய கண்டிப்பா கொலை செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க தான் செஞ்சீங்கன்னு அவ்வளவு அழுத்தமா நம்பிட்டு இருக்காரு. எப்படி டாடி? டேய், நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்டா. ராஜமாணிக்கம், இப்ப நம்ம எஸ்டேட்ல கோடி கணக்கில் வரவு செலவு ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம எந்த கணக்கும் பார்த்தது இல்ல. ஆனா இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி குழந்தை குடும்பம் ஆயிடுச்சு. அதனால இப்ப நம்ம சொத்தை பிரிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கையறா. அப்ப இவ்வளவு நாள் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை இப்ப போயிடுச்சு, அப்படித்தானே? நம்பிக்கைங்கிறது வேற, நடைமுறைங்கிறது வேற. யூ நோ pretty well that I'm a practical man. நாம நல்ல நண்பர்கள் தான். ஆனா அவர் பேட் லக். நமக்கு வந்திருக்கிற மனைவிகள் அப்படி இல்ல. அவங்களுக்குள்ள நீயா நானாங்கிற போட்டி வந்துருச்சு. ஈகோ ப்ராப்ளம் வளர்ந்துருச்சு. இது இப்படியே போனா எங்க கொண்டு போய் முடியும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றேன், இருக்கிறத பிரிச்சுக்கிட்டு நாம நல்ல நண்பர்களா கடைசி வரைக்கும் இருப்போம். நோ, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். டேய், போன வருஷத்துல மட்டும் கேஷ் பேலன்ஸ் 10 கோடி ரூபாய்க்கு மேல உங்ககிட்ட இருக்கு. முதல்ல அது பிரிச்சு கொடு. முடியாதுடா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஒரு நயா பைசா கூட என்னால கொடுக்க முடியாது. பிடிவாதம் பிடிக்காதரா, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இன்னைக்கு ராத்திரி வரேன், யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வா. அப்புறம் பார்த்தேன், அவன் விருப்பப்படியே செய்யலாம்னு அவனை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போனேன். ராஜமாணிக்கம், ராஜமாணிக்கம், ஏய் கண்ணா, டேய் அப்பா எங்கடா போயிருக்காங்க? அசந்து தூங்குறான் போல் இருக்கு. கண்ணா, 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 டேய், டேய். No!
பாவி, பணத்துக்காக என் புள்ளைய கொண்டுட்டேடா. எனக்கு வாரிசு இல்லாம பண்ணிட்டா என் சொத்தை எல்லாம் அனுபவிக்கலாம் இந்த கொடுமையை செஞ்சியாடா. நான் சொல்றத கேளுடா, என்ன கொஞ்சம் பேச விடுறா. பேசாத, எதுவும் பேசாத. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இதுக்கு பழிக்கு பழி வாங்காம உன்னை நான் விட மாட்டேன். நாளைக்கு விடியத்துக்குள்ள உன் பையனை நான் கொலை செஞ்ச அந்த பணத்தை உன் கையில நான் கொடுக்கறேன்டா, கொடுக்கறேன். அவனுக்கு சொன்னதை செய்யணுங்கிற வெறி ஜாஸ்தி. அதனாலதான் அவன் சொன்னபடி எங்க உன்னை கொண்டு போறானோன்னு பயந்துகிட்டு உன்னை லண்டனுக்கு கூட்டிட்டு போய் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் உன்னை இந்தியாவுக்கு நான் வரவிடவே இல்லை. அது சரி டாடி, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? நான் யாரு மேலடா சந்தேகப்படுறது? நான் எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்கிறவன். எனக்கு விரோதிகளே கிடையாது. அவருக்கு யாரும் விரோதிங்க இருந்திருக்காங்களே, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க 2 பேரை நான் மறுபடியும் சேர்த்து வைக்கிறேன். இட்ஸ் a promise டாடி. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன சந்தேகப்பட்ட? முதலாளி பையனை நீதானே கொலை செஞ்ச? நான் தான் கொலை பண்ணேன். எப்படி? அது பார்ட்னர் 2 பேரும் பணத்துக்காக அடிச்சுக்கிட்டாளுங்க. அதை பயன்படுத்தி அந்த பணத்தை நான் கொள்ளையடிச்சிட்டேன். அத ராஜமாணிக்க பையன் பார்த்துட்டான். பார்த்தது அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு ஆபத்துல, அதனால அவனை பேட்டால கழுத்துல அடிச்சு கொண்டுட்டு. வெரி குட். இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசே எல்லாம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்தெல்லாம் உன் பிள்ளைக்கே வந்துடும். தப்பு கணக்கு போட்ட அதானே? அம்மா, இதுக்கெல்லாம் இடைஞ்சலாம் நான் வந்தேன். அதுவும் சட்டப்படி வாரிசாவர் வந்துட்டானா, அதான் என்னையும் தீர்த்து கட்டலான்னு வந்திருக்க அதானே? ஆமா, ஆனா நான் சட்டப்படி வரல. பெல்ட் எடுப்பு. என்னை பத்தி உனக்கு தெரியாதுல, சொல்றேன் கேளு. நான் ஒன்னும் பாசத்தால அவங்களுக்கு பிள்ளையாகணும்னு வரல. இதே சொத்தை எல்லாம் அடிக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதனாலதான் கூலிக்காரனா உள்ள நுழைஞ்சேன். நல்லவ மாதிரி நடிச்சு அவங்க மனசுல இடம் பிடிச்சேன். பாவம், அவங்களும் அதை நம்பிட்டு என்ன வாரிசா ஏத்துக்கிட்டாங்க. ஓஹோ, உனக்குள்ள இவ்வளவு ஸ்டோரி இருக்கா? பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருக்க. குறிக்கோள் சூப்பர். நீ மட்டும் என்ன, பார்க்க கோமாளி மாதிரி இருக்க, ஆனா கொள்கை. ஆக குழந்தை குறிக்கோளும் கோமாளி குறிக்கோளும் ஒண்ணுதான். இனிமே நமக்குள்ள தகராறே வேண்டாம். 2 பேரும் பார்ட்னர், ஆளுக்கு 50-50. இப்ப சொன்னீங்களே அது கரெக்ட். என்னப்பா பழைய ஃபேக்டரி கூட்டு வந்திருக்கா? உள்ள வாங்கப்பா சொல்றேன். மச்சான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை இங்க வர சொன்னதே நான் தான். எதுக்கு? உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன நான் சொல்றது? கிருஷ்ணா, அவன் என்ன கொலை பண்ண போறேன்னு சொல்றான். நீ பாத்து நிக்கிற. சாரி மிஸ்டர் ராஜமாணிக்கம், இந்த திட்டத்துல நானும் பார்ட்னர். கிருஷ்ணா, உங்ககிட்ட எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. அதையெல்லாம் கமாய் பண்ணலாம் தான். கமாய்னா புரியல? கொள்ளையடிக்கிறதுக்காக தான் எலி மாதிரி உள்ள நுழைஞ்ச.
உள்ள போன பிறகுதான் தெரியுது ஏற்கனவே ஒரு பெருச்சாலி பல்ல நோண்டிட்டு இருக்கிறது. அது வேற யாரும் இல்ல, உங்க மச்சான் தான். அதனாலதான் 2 பேரும் ஒத்து போய் 50-50 பார்ட்னர்ஸ் ஆயிட்டோம். அட பாவிங்களா, ஏன் உப்பு தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றீங்களா? 3 வேளை உப்பையா போட்டா துரோகம் தான் பண்ணுவாரு, ஒரு வேளையா சோறு போட்டுக்கணும்ல. என்ன பார்ட்னர்? வெரி குட். அப்பா, என்ன பாணி விட்ட வளவடன் பேசிக்கிட்டு நீ கொஞ்சம் நவரு. மாம்ச நான் ஒரு சொருகு சொருகிறேன். கோடீஸ்வரா, மாப்பிள்ளை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த பொடியை நான் க்ளோஸ் பண்ணு. இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு, இல்ல அந்த கொலகார பை ஒன்னையும் கொண்டுவான். ஏய், இவன் உங்க அப்பனா? ஆமா. யூ ராஸ்கல், அன்னைக்கு உங்க அப்பா என் பையனை கொலை பண்ணான், இன்னைக்கு நீ என்ன கொலை பண்ண வந்திருக்கியா? இல்ல சார், உங்க பிள்ளைய கொலை பண்ணது எங்க அப்பா இல்ல, என்ன இவன் தான். நீயா? ஆமா மாப்பிள்ள, நான் தான் கொலை பண்ணேன். யூ உன் பையனை கொண்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த கவலையில நீ செத்து போயிருவ. உன் சொத்தெல்லாம் எனக்கு வந்துரும் நினைச்சேன். நீயோ மண்டைய போடுற மாதிரி தெரியல. அந்த நேரம் பார்த்து இந்த பொடியும் கிடைச்சான், இந்த திட்டத்தை போட்ட. நீயும் இத நம்பி வந்துட்ட. அதாவது இவர் பிள்ளைய நீ தான் கொலை பண்ணன்றத உன் வாயில சொல்ல வைக்கணும்ன்றதுக்காக தான் உன் கூட கூட்டு சேர்ற மாதிரி நடிச்சேன். நீ ஒரு மாங்கா, அதை நம்பிட்ட. என்னப்பா, என் டாடி உங்க பிள்ளைய கொலை செய்யலன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? Well done, my son. Well done. அடாடாடாடா, சந்தோஷத்துல அப்பாவும் தத்து பிள்ளையும் கொஞ்சி குழாவறீங்களோ? டேய், இவனுக்கு 2 பேத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கடா. வாங்கண்ணோ, ஓங்கன கத்தி உள்ள கூடாதுண்ணா, வந்து குத்துங்கண்ணா. குத்துனா இங்க இருக்கிற அத்தனை பேரும் க்ளோஸ். வேணாண்டா, குத்திராதா. டேய், நீ இவனை குத்துற, நான் உன்னை குத்திடுவேன். அமைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னதான் சொல்றது? இது என்னதாச்சு? இப்ப என்னது? சரி வச்சுக்கோங்க. தம்பி, எனக்கு வெடிகுண்டுனா ரொம்ப பயம். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிடுறேன். ச்சே, நீ எல்லாம் ஒரு வில்லன். உனக்கு எவன் வில்லன் சான்ஸ் கொடுத்தது? உங்க அப்பா தான். ஆமாண்டா, நீ ஒரு கொலைகாரன் தெரியாம உன்னை இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள என் கூட வச்சிருந்த பாரு. ஏய், உன்னை என் கையாலேயே கொலை செஞ்சு என் வீட்டுக்குள்ளே வச்சு புதைச்சாதான்டா என் ஆத்திரம் அடங்கும். அப்பா, நல்ல விட தப்பிச்சேன். உங்க மகனை கொலை செஞ்சவனை நான் கொலை செய்யறேன்னு அன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். அத நானே செஞ்சு முடிக்கிறேன்பா. இப்ப நான் 1 2 3 என்னவேன். 3 என்னும் போது அவுட். 1 2 3. வெடிக்கலையா? வெடிக்கவே வெடிக்காது. ஏன் பேட்டரி வீக்கா? இது போலியா? போலியா? ஏண்டா டேய், எனக்கு நீ 1 2 3 என்னல்ல, இப்ப நான் உனக்கு 1 2 3 என்றேன். 3 2 1.
என்ன சுற்றாத என்ன சுற்றாத 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 என்ன 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 சுற்றாத No! No! No!